நீதில சுப்ஹானல்லாஹ் நீதி வழங்க நீதிதான் என்று எனக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய சட்டத்துல கேட்டா நோம்பு 30 நாட்கள் முஸ்லிம் டிரஸ்டில் நடந்த ஈமானிக்கு சக நேரத்தில் ராஜ் டிவி செய்யப்பட்ட முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னர்கள் மற்றும் இஸ்லாம் ஒரு இனியக்கம் பிஜே அவர்களின் நூற்றுக்கணக்கான தலைப்புகளில் வீடியோ ஆடியோ சீடிகள் கிடைக்கும் இடம் மீடியா வேர்ல்ட் 81 அங்கன் தெரு சென்னை 1 போன் நம்பர் 2117635269. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. إن للمتقين مفازا حدائق وأعنابا وكواعب أترابا وكأسا دهاقا لا يسمعون فيها. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له من يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. மேத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடவிலே அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் நபிமார்களின் வரலாறு என்ற தலைப்பின் கீழ் தொடர் நிகழ்ச்சியை நாம் நடத்தி வருகிறோம். இதிலே இதுவரை நபிமார்களுடைய வரலாற்றை சொல்வதற்கு முன்னால் நபிமார்களுடைய இலக்கணங்கள், நபிமார்கள் என்றால் யார், எப்படி நபிமார்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள், நபிமார்களுக்கு இவனிடமிருந்து எப்படி செய்திகள் கிடைக்கின்றன, நபிமார்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மனிதத்தன்மை எடுபட்டு போய்விடுமா, ஏதாவது இறைத்தன்மை அவர்களுக்கு இருக்குமா என்பன போன்ற பல செய்திகளை நபிமார்களை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். அதுபோல நபிமாறுபட்ட கஷ்டங்கள், சிரமங்கள், எந்த நபி இருந்தாலும் சோதனைக்கு ஆட்பட்டது, இதுகளை எல்லாம் நம்ம தெரிந்து கொண்டோம். இப்ப இன்று முதல் நபிமார்களுடைய வரலாற்றுக்குள் நுழைய போகிறோம். நபிமார்களுடைய வரலாறு என்று சொன்னால் திருமல் குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளிலும் எந்த நபியுடைய பெயர்கள் கூறப்பட்டு வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய வரலாறு தான். பேர் சொல்லாத ஆட்களுடைய வரலாறு, பேர் இல்லைன்னா வரலாறு எப்படி நமக்கு தெரியும்? சொல்லப்படாத நிறைய நபிமார்கள் இருக்கிறார்கள். அதிலிருந்து ஒரு புகழ் தான் நாம் சொல்ல முடியும். 25 நபிமார்கள் சொன்னா அல்லாஹ் அனுப்பிய நபிமார்கள் எண்ணிக்கையில ரொம்ப குறைவு. அவ்வளவுதான், அல்லாவே தேவை அவ்வளவுதான் என்பதனால அல்லாவே அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க. அந்த அவள் மட்டும்தான் நாம் சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் நபிமார்கள் முதல் நபியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம், முதல் மனிதர் தான் முதல் நபி. ஃபர்ஸ்ட் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்காங்க இல்லையா, முதல் மனிதர். அவங்க தான் முதல் நபி என்பதனால அவங்க வரலாற்று நம்ம ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபியாண்டு பொறுத்தா நபிமார்கள் வரலாறு கேட்க முடியும். அவர் நபியா நபி இல்லையா? முதல் மனிதர் ஓகே, அவர் நபிங்கிறது ஏதாவது ஆதாரம் இருக்கா, சான்று இருக்குதா என்று கேட்டால் சான்று இருக்கு. என்ன சான்று இருக்கு என்று கேட்டா திருக்குர்ஆன்ல 3வது அத்தியாயம் ஆல இம்ரான் 33வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ் ஹஸ்தஃபா ஆதம நூஹன் வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான அலல் ஆலமீன். நிச்சயமாக இறைவன் இஸ்தஃபாஅம ஆதமை தேர்வு கொண்டான். இந்த தேர்வு செய்து கொண்டான் என்ற வார்த்தை அல்லாஹ் இறை தூதராக அந்த தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை. இஸ்தஃபா ஆதம, ஆதமை அல்லாஹ் தேர்வு செய்து கொண்டான். நூஹையும் தேர்வு செய்து கொண்டான். ஆல இப்ராஹீம, இப்ராஹீமுடைய வழி தோன்றல்களையும் தேர்வு செய்து கொண்டான். ஆல இம்ரான, இம்ரானுடைய வழி தோன்றல்களையும் அல்லாஹ், இம்ரானுடைய வழிதான் ஈசா நபி எல்லாம், அவர்களை தேர்வு செய்து கொண்டான். ஆலமீன், அகிலத்தார்களை விட அல்லாஹ் தேர்வு செய்து விட்டான். அகில மக்களை விட அல்லாஹ் தேர்வு செய்தான் என்று அது இறை தூதர்கள் பட்டியலோடு சேர்த்து அல்லாஹ் சொல்ற காரணத்தினால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதர் என்பதை நம்ம வழங்கிக் கொள்கிறோம். மற்ற நபிமார்களை பொறுத்து நபி ரசூல் என்ற சொல்லு சேர்ந்து வரும் இல்லையா, அந்த மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல பயன்படுத்தப்படல. ஆதம் நபியா, ஆதம் ரசூலா என்று சொல்லி ஒரு இப்ராஹிம் நபிக்கு, ஒரு இஸ்மாயில் நபிக்கு, ஒரு ஹாரூன் நபிக்கு, ஒரு மூசா நபிக்கு எல்லாம் அல்லாஹ் யூஸ் பண்றான். ஏதோ ஒரு வார்த்தை ரெண்டை யூஸ் பண்றான். சில ஆட்களுக்கு நபிங்கிற சொல்ல யூஸ் பண்றான்,
சில ஆட்களுக்கு ரசூலுங்கிற சொல்ல யூஸ் பண்றான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து இந்த சொல்ல எல்லாம் பயன்பட ஆதம் நபியாக இருந்தார் அல்லது ஆதம் ரசூலாக இருந்தார் அப்படி இல்ல, விளங்கத்தான் முடியுது, ஊட்டிதான் சொல்ல முடியுது இந்த தேர்வை வைத்துக் கொண்டு. அதுக்கப்புறம் 2வது அத்தியாயத்துல 102:20 தாகாந்தியாயத்துல 122 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தும் மஜிதபாஹு ரப்புஹு ஃபதப அலைஹி வஹதா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செய்து விட்டார். அல்லாஹ் சொல்றான் அப்படி, ஆதமு ரப்பஹு, ஆதம் தன்னுடைய இறைவனுக்கு மாறு செய்து விட்டார், அவர் வழிகட்டு விட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு, தும் மஜிதபாஹு ரப்புஹு, பிறகு அவரை அவருடைய இறைவன் தேர்வு செய்து கொண்டான். இஜித்தபான தேர்வு செஞ்சு கொள்றது. அப்ப தாத்தா அவரை மன்னித்து விட்டான், அவர் செஞ்ச தப்பு நானே கணக்கு எடுத்துக்கிற விருந்தான்ல, நான் மன்னிச்சுட்டேன், அது முடிஞ்சிருச்சு, அவர் நான் தேர்வு செய்து கொண்டேன்னு சொல்றான். இது ஒரு இறை தூதர் என்று ஊட்ட முடியும், இறை தூதர் என்று உணர முடிகிறது. அதே மாதிரி திருமறை குர்ஆன்ல ஒரு வசனம் இருவது, பொதுவாக இறைதர்கள் யாருக்கெல்லாம் அனுப்பப்படுவாங்க நபிகளுக்கு முந்தி அப்படின்னா, உம்மத்தின் எல்லா கலாத்திய நபி, எந்த ஒரு சமுதாயத்தை நான் படைக்கிறதா இருந்தால் அனுப்புறதா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்வோரை அனுப்பாமல் நான் இருந்ததில்லை அப்படிங்கிறான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவருடைய பிள்ளை குட்டிகள் அது ஒரு உம்மத்து தான், அது ஒரு சமுதாயம் தான். அவங்களுக்கு நல்வழி காட்ட ஒருத்தர் வேணும், அது இறைவன் வந்து செய்தி பெற்று ஆகணும். இல்லைன்னா அவர்கள் முதல் ஆரம்பமே கோணலா போயிடப்படும். அல்லாஹ் வந்து எந்த சமுதாயமா இருந்தாலும் எச்சரிக்கை செய்வதை அனுப்பி இருக்கிறேன் என்று சொல்றான் பாருங்க. அது அந்த சமுதாயத்துக்கு அனுப்பித்தான் இருப்பான், அது ஒரு சமுதாயம் தானே. அன்னைக்கு தாய் புள்ள மக்கள் மட்டும் இருந்தா கூட அவர்கள் ஒரு சமுதாயமா இல்லையா, அது ஒரு சமுதாயம் தான். அந்த சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டணும் இல்லையா, காட்டணும். அதுக்காக வேண்டி வந்து எல்லாத்துக்கும் அனுப்பினேன் என்ற அந்த பொதுவான இருந்தும் இதை நாம வந்து கொள்ளலாம். இது போக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தவறு செஞ்சார் இல்லையா, வரலாறுல பின்னாடி வரும். தவறு செய்த பிறகு அவங்களை அல்லாஹ் வந்து வெளியேற்றுறான். வெளியேற்றும் பொழுது என்ன சொல்லி அனுப்புறான், அது முக்கியமான பாயிண்ட். என்ன சொல்லி அனுப்புறான்னு கேட்டா, இங்க இருந்து எல்லாம் போயிருங்க, ஒருத்தர் நிக்காதீங்க, வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இம்மா என்னக்கும் ஹுதன், உங்களுக்கு என்னிடமிருந்து நேர்வழி வரும். உங்களுக்கு என்ன செய்யும், என்னிடமிருந்து நேர்வழி வரும். கமல்பிய ஹுதாய கொலா கௌஃபுன் அலையும் கொலா ஹஸனூன், யார் என்னுடைய நேர்வு பின்பற்றுகிறாரோ அவர்கள் கவலை போக மாட்டார்கள், அவர்களுக்கு அச்சமும் இல்ல அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 2வது அத்தியாயத்துல 38வது வசனத்துல, பக்கராவுல 38வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஆதமே நீங்க போங்க, அவ்வாறு நீங்க போயிருங்க, உங்களுக்கு என்னிடமிருந்து நேர்வழி வரும். அப்ப என்னிடமிருந்து நேர்வழி வரும்னா அல்லாஹ்விடமிருந்து நேர்வழி பெற்றவர் யார் இருப்பாரு, தூதரா தான் இருக்கானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அனுப்பியாச்சு, எப்படி நடக்கணும் சொல்லிக் கொடுக்காம அல்ல அம்பொன்னு விட்டுருவானா, நீ இஷ்டத்துல நடந்துக்கு நல்லா விடுவானா, விட மாட்டேங்கிறான். நீ பாட்டுக்கு போ, வழி நான் சொல்றேன், எப்படி வாழணும் என்ன செய்யணும் இதை நான் எனக்கு சொல்லி தருவேன் அப்படின்னு சொன்னதுல இருந்து இறைவனிடமிருந்து அவருக்கு செய்தி வரும் என்று அவர் சொல்லி அனுப்புறான். சொல்லி அனுப்புன அல்லாஹ்வுடைய வாக்குறுதி மீற மாட்டான். அல்லாஹ் ஒரு வாக்கு அளித்தான் என்று சொன்னால் இன்னருள் ஆயுள் மியார், நான் அனுப்புவேன் என்று சொன்னான், என்ன விளங்கிக்கணும், அனுப்புனான்னு விளங்கிக்கணும். எப்படி விளங்கிக்கணும்னா, நான் அனுப்புவேன் அப்படின்னு குர்ஆன்ல இருக்கிறது. அனுப்புவேன் என்று நீங்க என்ன விளங்கிக்கணும், கண்டிப்பா அனுப்பான். ஏன்னா அல்லாஹ் போய் விளையாட்டு மாட்டான், தமாஷ் பண்ண மாட்டான். அப்ப அல்லாஹ் நீ போ உனக்கு செய்தி வரும்னு சொன்னா அல்லாஹ் ஆதமுக்கு செய்தி அனுப்பினான். எந்த மனிதருக்கு அல்லாஹ் செய்தியை அனுப்பினானோ அவர்தான் நபி. எந்த மனிதருக்கு அல்லாஹ் வந்து செய்தியை கொடுக்கிறானோ அவர்தான் நபி. செய்தியை வாங்குற நபிக்கு இலக்கணமே அதானே. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அது வந்திருக்கு என்பதை விளங்கிக் கொள்ளும். அதே மாதிரி கருத்தை 20வது அத்தியாயத்துல 123வது வசனத்துல தாகால 123வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான், இம்மா ஏத்தி என்னக்கும் இன்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக நேர்வழி வரும். தமதபிய ஹுதாய வலா யலில்லு வலா கார், யார் எனது நேர்வழியை பெற்றுகிறாரோ அவர் வழி தகரவும் மாட்டார், அவர் துர்பாக்கியசாலியாகவும் ஆகத்தார். நான் வழி உனக்கு தருவேன். எப்படி நடக்கணும் பின்னாடி போ, பயப்படாத, என்ன வருத்திகள் எல்லாம் நினைக்காத, நீ எப்படி நடக்க வேண்டிய சட்டத்திட்டங்களை வந்து நான் உனக்கு தருவேன் என்றால் தந்தான். தருவேன் அல்ல சொன்ன என்ன அர்த்தம், தந்தான், கண்டிப்பா தந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தந்தான். இந்த 5 வசனங்கள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை தூதர் என்று கருதுவதற்கு இடம் பெறுகிற வசனங்கள். தெளிவா அந்த சொல்லு இல்லாட்டாலும் இது போதும், இறை தூதர் என்று தீர்மானம் பண்ணுவதற்கு இது ஒரு போதுமான ஒரு அளவுகோல் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஃபர்ஸ்ட் அவர் நபி என்று வச்சுக்கிறோமா. அடுத்தது வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து படைக்கப்பட்டவர், பிறந்தவர் இல்லையில, பாப்பா அம்மாவோட ஆரம்பிக்க முடியல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு இன்னொரு ஆரம்பிக்க சொன்னா அவருடைய படைப்புல இருந்துதான் ஆரம்பிக்கிறோமே தவிர பிறகு படைக்கத்தான் வர்றாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள் என்பதில் இருந்து நம்ம வரலாறு துவக்கணும்.
எப்படி மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் தான் நபியுடைய வரலாறு எங்கிருந்து ஆரம்பிக்குது? மனுஷன் வரலாறு தான் நபியுடைய வரலாறு. மனிதன் படைக்கப்பட்ட வரலாறு தான் ஒரு நபி பெறப்பட்டதுக்கும் வரலாறா இருக்கிறது. ஏன்னா அவர் தான் மனிதராகவும் இருக்காரு, முதல் நபியாவும் இருக்கிறார். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டதை பொறுத்த வரைக்கும் அவர் எதிலிருந்து படைக்கப்பட்டார் என்று சொன்னால் அவருடைய மூலப்பொருள் களிமண்ணு. இது எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச ரொம்ப குர்ஆனை பத்தி அறிவு சாதாரண மக்களுக்கு கூட இது தெரியும். மனுஷன் களிமண்ணால் படைக்கப்பட்டாங்கிறது ரொம்ப இலக்கணக்கான தடவை கேட்டு எல்லாருமே இதை சொல்லி தெரிந்த ஒரு விஷயம். அது உண்மைதான், அது பொய் கிடையாது. மனிதன் மூலப்பொருள் என்னதான், மனிதன் எந்த படைக்கப்பட்டது களிமண்ணில இருந்தான் படைக்கப்பட்டான், அதுல எந்த ஒழுத்தும் கிடையாது. அப்ப மனிதர்களை களிமண்ணில் இருந்துதான் இறைவன் படைத்தானே, முதல் மனிதனை களிமண்ணில் இருந்துதான் படைத்தான் என்பதற்கு சான்று வேணும் என்று சொன்னா 6வது அத்தியாயம் 2வது வசனம், 15வது அத்தியாயம் 26வது வசனம், 15வது அத்தியாயம் 28வது வசனம், 32வது அத்தியாயம் 7வது வசனம், 55வது அத்தியாயம் 14வது வசனம். இந்த வசனங்கள்ல எல்லாம் மனிதனை களிமண்ணில் இருந்து நாம் படைத்தோம் குர்ஆன். ஒன்னு அர்த்தம் செய்ய வேண்டிய தேவையில்லை. சாதாரணமா நீங்க பார்த்தாலே என்ன செய்யறேன், மனித படைப்பை களிமண்ணில் இருந்து இறைவன் துவக்கினான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. குவல்லதி ஹலக்கக்கும் மின்டீன், அதன் தான் உங்களை களிமண்ணில் கூப்பிட்டு எல்லாம் சொல்றான், உங்களையே களிமண்ணில் படைச்சேங்கிறான். நம்ம வாப்பா அத்தா களிமண்ணா படைத்தாங்க, நம்மளே களிமண் தானே, அதனால நம்மளே என்ன செஞ்சாங்கிறான், அல்ல களிமண்ணில் படைச்சேங்கிறான். அப்ப களிமண்ணால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை படைக்கான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து முதல் முறையுடைய மூலப்பொருள் களிமண். இது நம்ம குர்ஆன்ல தெரியுது வரலாற்றுல. அதுக்கப்புறம் சில எக்ஸாக்கள் என்ன செய்யலாம், களிமண்ல இருந்து எப்படி படைச்சான் அப்படின்னு சொன்னா, அந்த களிமண்ணை எடுக்கிற சம்பவம் சொல்லிக்கிறேன். களிமண்ணை எடுக்கிற சில மலைக்கல்ல அனுப்புறான், ஒருத்தரா திரும்பி போனாங்க, அதெல்லாம் கதைகள். அது மாதிரிலாம் அல்லாஹ் ஆளை விட்டு மண் எடுக்க சொன்னது அவன் இல்ல. அல்லாஹ் என்ன அவன் நான் களிமண்ணால் படைக்க போறேன்னு மலை விட்டு சொன்னான், அவ்வளவுதான் இருக்குது. அவன் சொல்றான் உரிமை கொண்டாடுறான், என் கையால் நான் படைக்கிறேன் அல்லா சொல்லி காட்டுறான் ஒரு இடத்துல. அதனால கிறிஸ்தாவெல்லாம் விட்டுருங்க, அன்னைக்கு பொய்ன்னு சொல்லியாச்சு. மலக்குகளை அனுப்பி ஜிப்ரீல் மண் இருந்தாராம், பூமி கொடுக்க மாட்டேன்னுச்சான். 2வது கொடுக்க திரும்பி போயிட்டாராம். மீகாயில் இருக்க வந்தாராம், அப்போ முடியாது இருக்காம. அப்புறம் இஸ்ராபீல் எல்லாம் அனுப்புனானா, அதுவும் அவரு மாட்டேன் இருக்கா, மண்ணு திரும்பி போயிட்டாராம். அப்புறம் இஸ்ராபீல பிடிச்சி எல்லாம் அனுப்புனானா, அவர் எடுத்து போயிட்டாராம். அதனால வாங்குற பொறுப்பு நீ வச்சுக்கேன் அல்ல அண்ணா அதை போய் கொடுத்துட்டான்னு சொல்லி ஒரு கதை கட்டி விட்டுருக்காங்க. இது எங்க இருக்கு, இருக்கிறான்ல இல்ல, இது ஹதீஸ்ல இல்ல. இது மாதிரி விஷயங்களை அல்லமா தான் நம்ம ஏத்துக்கணும். அல்ல அல்லாஹ் ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கணும். இதை விட்டு அவர் சொன்னார் இவர் சொன்னார் சஹாபிய சொன்னார் எப்படி தெரியுங்களா? இது அல்லாஹ் படைச்சவன் சொல்லணும், அல்லது தஹி மூலமா ரசூல் சொல்லணும். அல்லா ரசூல் சொல்லி இதுக்கு எந்த ஒரு சான்றும் கிடையாது. மலக்குடைய கேரக்டருக்கும் எதிராக இருக்கு. மலக்குல அல்லாஹ் போய் மண் எடுத்துட்டு ஜிப்ரீல் திரும்பி போயிருப்பாரு. அவரு வீட்டுல எல்லாம் எடுக்க சொல்லியிருந்தாங்கன்னா மண்ணு சொல்றதுக்கு அப்புறம் அல்ல அப்புறம் அவரு இவ கூட வெள்ளாம கட்டு கதை உண்டாக்கி வச்சிருக்காங்க. அதெல்லாம் தவறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அவன் களிமண்ணால் பட்டான், அதை நிறுத்திக்கிற வேண்டியது. அடுத்து கேட்டா இப்படி படைச்சவனு என்னன்னாங்களா, இன்னொரு கிஸ்ஸா. 40 வருஷம் அப்படி அல்லாஹ் களிமண்ணால் அல்லாஹ் போட்டு வச்சுட்டானா. போட்ட உடனே இப்லீஸ் அதை கடந்து போவானா. வெறுமனே அந்த உருவமா செஞ்சுக்கும் பொழுது இப்லீஸ் அதை கடந்து போவானா. அதுல தொக்கிட்டு அடிப்பானா, காஞ்சி சத்தம் வருமா. இப்படியே ஒரு இந்த வாய் வழியா போயிட்டு பேக் சைட்ல வெளியே வானா. அது இதெல்லாம் கதை பாத்துக்கிட்டு இருந்த மாதிரி. இதெல்லாம் இது உனக்கு யாரு சொன்னா, இதெல்லாம் இது மாதிரி உங்களை எல்லாம் எடுத்து எழுதி விட்டு இப்னு கசீர் அவர்கள் எல்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் இஸ்ராயீலியாத் இதெல்லாம் அந்த முந்தைய வேதக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, இஸ்ராயலியாத், அவங்களுடைய செய்திகள் கதைகள். இதுகள் எல்லாம் அல்லாஹ் சொன்னவை அல்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தலையில மறுத்துடுறாரு. அப்ப களிமண்ணால் அவங்க படைக்கப்பட்டாங்க என்பது மட்டும் வழங்கிக்கணும். அந்த களிமண்ணை பொறுத்தவரை அல்லாஹ் எப்படி எடுத்து படைத்தான் என்பதற்கு ஹதீஸில் ஆதாரம் கிடைக்கிறது. எப்படி எடுத்தான்னு சொன்னா, ஒரு இடத்துல இருந்து இந்த களிமண் அல்லாஹ் எடுக்கல. அல்லாஹ் களிமண் எடுக்கிறான்னு கேட்டா உலகத்தின் பல பகுதிகளில் இருந்து அல்லாஹ் எடுத்தான். அது எப்படி எடுத்தா அவனுக்கு முடியும், அதை நம்ம யோசிக்க. அல்லாவுக்கு இந்த பூமியும் நமக்கு ஒரு எறும்பை விட சின்னதுதான். நம்ம கண்ணுக்கு ஒரு எறும்பு எவ்வளவு சின்னதோ அதை விட இந்த மொத்த பூமி அல்லாவுக்கு சின்னது. அதனால அல்லாஹ் எப்படி அதுக்கு கணை பண்ண முடியாது. அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்டா, நபிகள் நாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அபூதாவூதுல 4073 ஹதீஸா பார்க்கலாம். இது அகமது திருமை இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் சரியான ஹதீரா. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்றாங்க. அபூ மூஸா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பூமியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தனது ஒரு கைப்பிடி மண்ணால் எடுத்தான். அவனுடைய அப்ப இதுல இருந்து ஜிப்ரீல் அனுப்புன நீக்க எல்லாம் பொய்யாயிருச்சு. ஹதீஸ்ல இருந்து என்ன பொய்யாவது,
அல்லாஹ் வந்து கபலத்தன் ஜமீல் அவர்கள் பூமியுடைய எல்லா பகுதியில் இருந்தும் திரட்டப்பட்ட ஒரு கைப்பிடி மண்ணை அல்லாஹ் எடுத்தான். எடுத்து அதிலிருந்து படைத்த காரணத்தினால்தான் மனிதர்கள் பல வெரைப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எல்லா ஜீன்ஸும் இருக்கு. எல்லா ஜீன் இருக்கிறாங்க மரபணுக்கள், எல்லா மரபணையும் உள்ள வச்சதுனாலதான். இல்லைன்னா பாருங்க, ஆப்பிரிக்கா காரனுக்கு பிறக்கிறாருன்னா ஆப்பிரிக்கா அது ஒரு தனி மூஞ்சியா இருக்கு. பாக்குறீங்களா, ஆப்பிரிக்காவுக்கு வந்து தனி மூஞ்சா இருக்குது. மங்கோலியர்கள் இருக்காங்க பாருங்க, மங்கோலியர்கள்னா சைனா, மலேசியா, ஜப்பான், இதெல்லாம் மங்கோலியன். அது பூரா ஒரு மாதிரி சப்பை எனக்கு ஒரு மாதிரி அச்சில வார்த்தை மாதிரி அது ஒரு டைப் வரும். இந்தியாவுக்குன்னு அது ஒரு தனியா மூஞ்சி இருக்கிறது, ஐவர்களுக்குன்னு ஒரு தனியான முகம் இருக்கிறது. இப்படித்தான் வந்து விட்டுருக்கு, மாற்றங்கள் வர்ற. அப்ப ஆதமலை சில இடத்துல வந்தாலும் ஒரே மாதிரி டைப்ல வரணும், பல வெரைட்டியா வந்து சொல்லிட்டா அந்த அவர்த்த மட்டுமே எல்லா தீனத்துல இருக்குது. அவர்த்த மட்டும் இருக்குது, எல்லா தீனையும் எல்லாம் கலந்து வச்சுப்பான். ஆப்பிரிக்காவுல கொஞ்சம், மங்கோலியர்ல கொஞ்சம், எல்லா மண்ணையும் சேர்த்து கொஞ்சம் எடுத்து உள்ளதுனால பலவித வெரைட்டி கொண்டவர்களாக அந்த முதல் மனிதர் சயின்ஸ் இருக்கிறது. அதாவது முதல் மனிதத்தை இவ்வளவு ஜீன்கள் மரபுகளும் மரபணுக்கள் இருந்தால்தான் இப்படியான வெரைட்டிகளை வர முடியும். நீங்க இருக்காருன்னு சொன்னா இவர் மாதிரி ஒரு ஆளு இவருடைய பரம்பரையில ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடியோ இப்ப ஆப்ப மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டாரு, மாதிரி இருக்க மாட்டாரு, தாத்தா மாதிரி இருக்க மாட்டாரு, பட்டி மாதிரி இருக்க மாட்டாரு. அதுதான் ஒரு பிள்ளை இருக்காது. ஒரு 15 தலைமுறைக்கு முன்னாடி இந்த மாதிரி வாழ் இருந்துட்டாரு. அந்த மரபு வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வந்து டக்குன்னு இந்த மாதிரி வருது. அதனால சில குழந்தைகள் வந்து தாய் மாதிரி தந்தை மாதிரி குடும்பத்துல யார் மாதிரி இருக்க மாட்டாங்க நமக்கு தெரிஞ்சு. ஆனா குடும்பத்துல யாரோ ஒருத்தர் முன்னாடி வச்சிருப்பாரு நமக்கு தெரியாம. நமக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தெரியாத செய்ய ஒரு ஆள மாதிரி இருந்திருப்பாரு. அந்த மாதிரி எல்லாம் அந்த கருவெல்லாம் என்ன அந்த மரபணுக்கள் மனிதனுடைய உடலுக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கிறது. அந்த மரபணுக்கள் இவரை பொறுத்த வரைக்கும் ஆமரை சலாத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தின் பல பகுதியில இருந்த காரணத்தினாலதான் அஹ்மரு அபியலு அசுவது. அதனால அவர்கள் இருந்து சிறப்பானவர்கள் வருகிறார்கள், வெண்மையானவர்கள் வருகிறார்கள், கருப்பானவர்கள் வருகிறார்கள், கவலையா உள்ளவர்கள் வருகிறார்கள், கெட்டவர்கள் வறண்ட காஞ்ச பூமியிலிருந்து எடுத்தவன் தானே இது காஞ்சி போயிருக்கவனுங்க. காஞ்சி போனது கொஞ்சம் மின்னான பூமியிலிருந்து எடுத்திருந்தா ஆளு கொஞ்சம் மெருகா இருப்பான். இப்படி இந்த மாதிரி எல்லா வெரைட்டி கலர் மட்டும் இல்ல, பல மீன்கள் எல்லா வகையும் சேருவதற்காக மண்ணுடைய எல்லா அம்சங்களையும் வைத்து அல்ல அந்த மனிதரை படைத்தான் செய்தி வந்து அபுது அகமது திருமதி ஆகிய நூல்கள் கட்டப்படுகிறது. அப்ப மனிதர் வந்து கல்லினால் படைக்கப்பட்டதுக்கு ஆதாரம் இருக்கிறது. அந்த களிமண் உலகின் பல பாகங்களில் எடுக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அந்த களிமண்ணை அல்லாவே தனது கைப்படி நேரடியாக எடுத்தான் என்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது. அதை விளங்கிக்கிறோம். களிமண் எடுத்தான்ல, இந்த எவ்வளவு எடுத்திருப்பான்? ஒரு 50 கிலோ எடுத்திருப்பான். களிமண் ஒரு உத்தேசமா தெரியணும்ல, எவ்வளவு எடுத்திருப்பான் அப்படின்னு பார்த்தா நம்ம எவ்வளவு இருப்போம்? 85 கிலோ நல்ல திரகாத்திரம் இருந்தாருன்னு சொன்னா 80 கிலோ இருப்பாரு. பாட்டு மாணவர் ஆளா இருந்தாருன்னு சொன்னா ஒரு 82 கிலோ இருப்பாரு. அவ்வளவுதான் நல்லா எடுத்திருப்பான்னு நினைக்கலாம். இல்ல, ஆதமச்சலாத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பெருசா இருந்தாருன்னு விளங்கிக்கணும். குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தின் அடிப்படையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயரம் வந்து நம்முடைய உயரம் அல்ல. அவருடைய உயரம் எவ்வளவு கேட்டா 60 முழம் கோராகத்தான் முதல் மனிதர் படைக்கப்பட்டார். அப்ப அவ்வளவு மண் எடுத்திருக்கான். அது அல்லாஹ் வந்து ஒரு பெரிய எடுத்து மாதிரி சில படைக்கிற மனுஷனை எவ்வளவு பெரிய செய்ய படைக்கிறான்னு கேட்டா 60 முழம் கொண்டவராகத்தான் முதல் மணி படைக்கப்பட்டார். இது பிரியம் முழுமைக்கு தேவையில்லை. ஏன்னு கேளுங்க, இப்ப எடுக்கிறாங்க ஒரு எலும்பு கூட எடுக்கிறான், இது வந்து 2 லட்சம் வருஷமாவது இருக்கும் அப்படிங்கிறான். அதை பார்த்தா நம்மளோட ஒரு 7 அடி உள்ளதா இருக்கு. 6 அடிக்கு மேல நம்ம மனுஷனை பார்க்க முடியல. 7 அடி இருந்தான்னா அவனை சின்னத்துல கொண்டு நம்ம சாதனை சொல்ல முடியா? அப்ப 8 அடியில எல்லாம் எடுக்கலாம். அப்ப இன்னும் 50 லட்சம் 60 லட்சத்துக்கு போயிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து நம்ம எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. உயரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டு நேத்தா படைக்கப்பட்டாங்க. பல லட்சங்கள் ஆகிட்டு இளங்கிருங்க. நம்ம என்ன விளங்க கூடாது, நம்ம ஆளுக்கு தப்பா வழங்கிட்டு இருக்காங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டு ஒரு 5000 தான் இருக்கு. நம்ம பாட்டு 5000 ஆண்டுகள் முன்னடந்தது அரபு நாட்டில் ஒரு தியாகம். இப்ராஹிம் நபிக்கு ரசூலுல்லாஹ்வுக்கும் ஒரு 5000 வருஷம் இருக்கிறாங்க. அங்கிட்டு பாத்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு 2000 வருஷம் வரும். ஒரு 7000 வருஷம் கணக்கு முடிச்சிருக்காங்க. கிடையாது. உலகம் படைக்கப்பட்டு 7000 வருஷம் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நமக்கு மத்தியில லட்சம் வருஷங்கள். அவ்வளவு வருஷங்களுக்கு முந்தினவர் தலைமுறையெல்லாம் எண்ண முடியாது. அது நானா சொல்லல. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க கேட்டா, ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, உலக மக்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம உம்மத்த முகமதியா நாயகத்துடைய உம்மத்து நம்ம எவ்வளவு பேர் இருக்கிறோம்? இன்னைக்கே 6 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு உள்ள ஜனத்தொகையில் 6 கோடி உலகத்தில் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எடுத்து பாத்தீங்கன்னா அது ஒரு 5000 கோடி கிட்ட ஓடும். உலகம் அழிகிற வரைக்கும் அது ஒரு 10,000 கோடி போயிடும். இவ்வளவு பெரிய மக்கள் தொகையை நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க கேட்டா
நீங்க இன்னமும் பெரிய அதிகமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. மற்ற உலக சமுதாயத்தோடு உங்களை ஒப்பிடும் பொழுது உங்களுடைய அளவு என்ன தெரியுமா? ஒரு கருப்பு காளை மாற்றில் ஒரே ஒரு எண்ணெய் முடி இருந்தால் எவ்வளவு இருக்காது? காளமாடு ருசும் கருப்பு, அதுலயே கோடிக்கணக்கான முடிகள் இருக்கும். அந்த காளமாட்டுல ஒரு காளமாட்டுடைய முடி இருக்குதா, ஆணுடைய மென்மையா இருக்கும் மாட்டினுடைய முடி. அப்ப அந்த காளமாட்டினுடைய லட்சக்கணக்கான முடிகள்ல கருப்பு முடியல ஒரே ஒரு வெள்ளை முடி இருக்க நீங்க மீதி எல்லாம் அந்த சமுதாயம். அப்ப எத்தனை லட்சம் இருக்குன்னு பாருங்க. இவங்க சொல்றபடி 1000 வருஷம் ஆயிருச்சுன்னா நம்ம தான் கூட இருப்போம். அவங்கள 7000 வருஷம் தான் உலகம் பத்தி ஆயிருக்குன்னு சொன்னா யாரு கூட இருப்போம்? 7000 வருஷத்துல இந்த 600 வயசு எந்த காலத்தையும் வராது. டோட்டல் பண்ணா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நபி நாயகம் வரைக்கும் 7000 வருஷம் கிட்ட மொத்த மக்கள் தொகை எவ்வளவு உருவாயிருப்பான்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 கோடி கூட தேராது. எல்லாம் பாஸ்ட் வளர்ச்சினா இப்பதான் தாறுமாற வளரலாம். இப்பதான் ஜனத்தொகை அதிகமான பிறகுதான் தன்னால வளர்ந்துட்டு இருக்குது. அப்பெல்லாம் அவளும் கிடையாது. இப்ப பாரதியார் அந்த காலத்துல படிக்கிற என்ன பண்றாரு? 30 கோடி முகமுறையா படிக்கிறாரு. இந்தியாவுடைய ஜனத்தொகை 30 கோடி தான் பாரதியார் காலத்துல. அதுவும் அவர் சொல்ற இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்த இந்தியா, பிரிக்கப்படாத இந்தியா. பிரிக்கப்படாத இந்தியாவில 30 கோடி இருந்தாரு. இப்ப என்ன 140 கோடி இருக்கு. அங்க ஒரு 100, இங்க ஒரு 20, இங்க ஒரு 20, இந்தியாவில 100, பாகிஸ்தான்ல 20 கோடி, பங்களாதேஷ் 20, ஒரு 120 கோடி ஆகி போச்சு. 30, 140 5 மடங்கு ஆயிடுச்சு. அப்ப இப்ப ஒரு காலத்திலேயே 5 மடங்கா பெருகி இருக்குன்னு சொன்னா அப்ப நம்ம இப்பதான் ஜாஸ்தியா வளர்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்படி போய்கிட்டே இருந்தீங்கன்னா நபிகள் நாயகத்துல ஒரு 7,000 வருஷம் போனதுக்குன்னா அதிகபட்சமா போனா ஒரு 10 கோடி தேர்றது கஷ்டம். நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க? அவங்க ஜாஸ்தி. நீங்க எல்லாரும் சேர்ந்தா கூட ஒரு கருப்பு மாட்டுல வெள்ள முடிய அளவுக்கு தாங்கிறாங்க. அப்ப என்ன நடக்குது? உலகம் கிடைக்கப்பட்டு லட்சோப வருஷங்கள் ஓடி போயிருந்தா தான் அந்த எண்ணிக்கை நம்ம எண்ணிக்கை மிஞ்ச முடியும். இத்தனை அளவுக்கு இவ்வளவு மடங்கு விட முடியும். அப்ப எத்தனையோ லட்சோப வருஷங்கள் முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இட்டதுனால 60 இத்தனை லட்சம் வருஷத்துல கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருவது ஆச்சரியமானதில்லை. ரொம்ப நேற்று குறையல, 50 வருஷத்துல குறைஞ்சிடல, 100 வருஷத்துல குறையல. லட்சம் வருஷங்களுக்கு பிறகு இந்த பரிப்பரியா 58, 57 குறைஞ்சின்றது ஆச்சரியப்படுவதற்கு இல்ல. இது எங்க இருக்குன்னு கேட்டா இது சஹீஹுல் புகாரியிலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயரத்தை பற்றி கேட்டீர்களே. ஆனால் சஹீஹுல் புகாரியில 3079வது ஹதீஸ்ல இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்க? அல்லாஹ் ஆதமையாக படைத்தான். தூளுஹு சித்ததிரான், அவருடைய உயரம் 60 முழம். முழம்னா மனுஷன் மூலத்தில் 60 முழம் படைத்துவிட்டு சும்மா கால இறைவன் சொன்னான், இது செல் செல்லிம் அலா உலாய்க்கு மினல் மலாய்க்கா, அந்த வானவர்களுக்கு நீ சலாம் கூறு அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அவர்கள் உனக்கு என்ன பதில் சொல்கிறார்கள் என்பதை செவிமடுத்து கேள். அதுதான் தஹியத்துக்கோ தஹியத்து உரியத்துக்கு, அதுதான் உனக்கும் உன்னுடைய வழித்தோன்றலுக்கும் சொல்ல வேண்டிய முகமன் வாழ்த்து. அப்படிதான் நீ அமைத்துக் கொள்ளணும் அப்படின்னோட கால அஸ்ஸலாமுக்கும் அப்படின்றாரு மலக்குக்கு போய் மலக்குகளுக்கு. சொக்காலு அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி, ரஹ்மத்துல்லாஹி என்பதை அதிகப்படுத்தி அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி வந்துட்டு பெலம் எதலில் கல்கு என்கு ஹத்தல் ஆன், மனிதர்கள் இன்று வரை கொஞ்சம் கொஞ்சமாக குறை கொண்டே வருகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமா நினைத்தாங்க குறைந்து கொண்டே வருகிறார்கள் அப்படிங்கிறது இதுல பார்க்கணும். அப்ப முதல் மனிதருடைய 60 முழம் உயரம் தான் சொல்லப்பட்டிருக்கு. உயரத்துக்கு ஏற்ற மாதிரி தகலமும் இருக்கும். அது சொல்லப்படல உங்களுக்கு. உயரத்துக்கு ஏற்ற மாதிரி 60 முழம் ஒரு பணம் மரம் இருந்தா அவர் நிக்க முடியாது. நல்லா பேலன்ஸோடு நடக்கிற மாதிரி தான் மனிதன் நல்லா படுக்கணும். அப்ப 60 முழம் உயரமா இருந்துச்சுன்னா ஒரு 5 முழம் அளவுக்காவது இருக்குன்னு ஒரு 6-7 மாவது இருந்தா அகலம் இருந்தா தான் அவர் அதை கரெக்டா சரியா வரும். இப்படியே 60 முழமா இருந்த பணம் வர மாதிரி அது ஒழுங்குறாரு கீழே பழமையா பேலன்ஸோட நடக்கிறவனா தான் எல்லாம் மனிதனை படைச்சிருக்கான். அறிவிப்பு இல்லானா அதை பத்தி தெளிவான குர்ஆனிலே ஹதீஸ்லயே அகலம் சொல்லப்படவில்லை. நம்ம அனுமானிக்கிறோம். அனுமானத்தை ஏத்துக்கிறோம் விட்டுறலாம். உங்க உள்ளது இருக்கும் நம்ம ஊகம் தான் செய்கிறோம். இது பாயிண்ட் ஆச்சா? அப்ப 60 முழம் கோவராக உலகத்தின் பல பங்களில் இருந்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது கைப்பிடியால் மண் எடுத்து அவரை படைத்தான். இதாயிடா. இன்னொரு விஷயம் தெரிந்து கொள்ளணும். இதை நீங்க ஆச்சரியமா நீங்க பாக்குவீங்க, ஆனா அது உண்மைதான். ஆச்சரியத்தாலும் சரி, உங்களுக்கு சொல்லப்படாத செய்தியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இப்படி ஒரு மாதிரியா நீங்க விட்டாலும் சரி, ஹதீஸ்ல உள்ளதாதான். என்ன விஷயம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சான்ல, அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது கலக்கல்லாஹு ஆதம அலா சூரஹி, ஆதமை தனது வடிவத்தில் அல்லாஹ் படைத்தான் அப்படின்னு சஹீஹுல் புகாரியில ஒரு ஹதீஸ்.
கனவு வடிவத்தில் இருக்க அந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கு சில பேர் சொல்லுவாங்கன்னு கேட்டா, ஆதமை அவர் வடிவத்தில் தானே வருது, அதாவது தூரத்துகிண்டு அவருக்கே இல்ல வடிவத்தில் படைத்தான், அவன் வடிவத்தில் படைக்குவான், அவன் வடிவம் என்ன நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியாக்கியானம் சஹீஹுல் புகாரியில உள்ள ஹதீஸுக்கு சில பேர் கொடுப்பாங்க. அதனால அந்த ஹதீஸை விட்டுருவோம். சஹீஹ் முஸ்லிம்ல அப்படி வியாக்கியானம் கொடுக்க முடியாம இருக்குது. அப்படிலாம் கொடுத்தா கூட வியாக்கியானம் கொடுக்க முடியாம சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ் என்னன்னு கேட்டா, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா காத்தல அகதுக்கும் அகாஹு ஃபல் யஜ்தனிபில் வைஹ, உங்களில் ஒருவர் இன்னொருவரோடு யுத்தம் நேர்ந்தால், சண்டையிட நேர்ந்தால், அடித்தடி தாராள நியாயத்துக்கு போறாங்க, இதை சண்டை நடக்க வந்துருச்சுன்னு சொன்னா ஃபல் யஜ்தனிபில் வைஹ, முகத்தை தவிர்கொள்ளுங்கள். சண்டை பிடிக்கிறதா இருந்தா முதல் அடி வயிற்றுல குத்து, வேற ஏதாவது கையை கால பிடிச்சாடி முகத்தை தவிர்த்து கொள்ளணும், முகத்துல அட்டாக் பண்ணிடக்கூடாது, சமைக்க கூடாது அப்படின்னு சொல்லி இதுல இருந்து இந்த குத்து சண்டை எல்லாம் கூடாதுன்னு விளங்கலாம். குத்து சண்டை மூஞ்சில குத்துறதே ஒரு வேற விளையாட்டுகள் வருது. இந்த குத்து சண்டை எதுக்கே உள்ள சார், மூஞ்சில குத்துறதுக்கே உள்ள சார், வேற எங்கேயும் குத்தக்கூடாது. மூஞ்சில குத்தவரை அடிக்கிறது அதுக்கு என்ன செய்யறாங்க, இந்த அதை சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் கூடாதுன்னு விளங்கிடலாம். குத்து சண்டை கூடாது, மூஞ்ச கோரப்படுத்துற விளையாட்டு விளையாட்டு இல்லை, வேற மாதிரி விளையாட்டுலாம் ஓகே. ஏன்னா பொல் எஜித்தனபில் வச்சுக்க, முகத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் என்னதுமா, இப்ப இன்னல்லாஹ் கலக ஆதம அலா சூரத்திஹி, ஏறல் ஆதமை அல்ல கல்லடிவத்தில் படைத்திருக்கிறான். வடிவத்தில் இருக்கிற ஒரு முகத்தை கோரமாக்குறது உங்களுக்கு என்ன இல்ல, அனுமதி இல்ல. அதனை அவர் வடிவத்துல படைத்தான்னு பொறுத்தாட காரணம். முகத்தை ஏன் தவிர்க்கிறது கேட்டா, இந்த முகம் அல்லாஹ்வுடைய வடிவத்தில் படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் நம்ம பிறல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 4731வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இது புகாரில இருக்கு. ஆனா புகாரில இருந்து காரணம் சொல்லப்படல, இதெல்லாம் கத்த விளங்குற மாதிரி இருக்குது. இதை நம்ம பார்ப்போம். அப்ப நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு நம்ம விளங்கி வச்சிருக்கோம். நீண்ட நெடுங்காலமா முஸ்லிம்கள் என்ன விளங்கி இருக்காங்கன்னா, அல்லாஹ்னா உருவமற்ற இறைவன், உருவமே காது, சூனியம் ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் பவரு சக்தி மின்சார மாதிரி எல்லாம் உதாரணம் காட்டிட்டு போயிருவாங்க. மின்சாரத்துக்கு தகர்தான அதுக்கு அறிவு இருக்கு, அப்படியாக்க நல்லா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வெளிச்சம் ஒளி ஒண்ணுமே இல்லாத ஒரு அந்த வடிவம் உள்ளதாக அல்லாஹ்வை பத்தி யாருமே நினைக்கிறது இல்ல. அதனால அல்லாஹ்வை பத்தி பயமும் வர்றது இல்ல. அல்லாஹ்வை பத்தி பயம் வந்தாலும் பயம் வர்றது ஒண்ணு வேணும்ல, பயம் சரியான முறையில பயம் வர்றது இல்ல. மனசு பயப்படுற கூட அல்லாஹ் பயப்பட மாட்டேங்கிறோம். அல்லாஹ் யாருன்னு கேட்டா, அவன் தனக்கென ஒரு வடிவத்தை வைத்திருக்கிறான். அந்த வடிவத்தில் கொண்டு அவனுக்கு கை இருக்கிறது. அதான் குர்ஆன் சொல்லுகிறது, கையால் பிடித்தான். நாம் பார்க்கல, இப்படி இருப்பான்னு நம்ம பார்க்கல, அவ்வளவுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்ப இருந்திருந்தாங்கன்னா ஓரளவுக்கு அல்லாஹ் இப்படித்தான் இருப்பான்னு நம்ம கெஸ் பண்ணலாம். அதான் சுருங்கி இப்படி பேச்ச மூலமா ஆக்கிட்டார நம்மள. 60 மூலமா இருந்தத 12 மடங்கு குறைச்சு விட்டானு, இப்ப 5 மடத்துல பேச்சு விட்டான்ல. அது 60 மூலத்துல இருக்கும்போது அதுக்கு என்ன பெருமாண்டர் இருந்தாரோ அந்த மாதிரியான ஒரு டைப்ல இருந்தா ஓரளவு அல்லாஹ் இப்படித்தான் இருப்பான்னு என்ன செய்ய முடியும். ஒரு அளவுக்கு இந்த மாதிரி மருந்துகளை பார்க்கலாம், அனுமனா செய்யலாம். அல்லாஹ் என்ன பண்ணிருந்தான், சட்டப்பழம் சுருங்கி போய் கிஸ்மிஸ் இருக்கணும். திராட்சை பழத்துக்கு கிஸ்மிஸுக்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம எல்லாம் இப்ப கிஸ்மிஸ் பழமா இருக்கும், அது திராட்சை பழமா இருந்தாரு தலை விழுந்து அதை துருக்கி காய வச்சு கருவாடாக்கி வச்சிருக்கான் அல்ல நம்ம. அதனால இது வடிவம் வச்சுட்டு கூட அவரோட வடிவம் அது ஒரு தனி தேஜோட. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எந்த மாதிரி பிரம்மாண்டத்தோடவும் ஒரு தேஜத்தோட இருந்தாரோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இறைவன் இருக்கிறான். ஏன்னா அல்லாஹ் சும்மா சொல்ல விளையாட்டு சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னா நம்ம அப்படியே ஏத்துக்கிறணும். எப்படி நம்ம நமக்கு எதிராக நினைப்ப பாடல்கள் தான் நம்மளை இப்படி கெடுக்குது. ஏன்னா அந்த உருவமற்ற இறைவன் உண்மையானவர், உலக மக்கள் யாவரும் உரிமையானவர். உருவமற்ற இறைவன் உருவம் இல்ல, சூன்யம் எல்லாம் நினைக்கவே கூடாது. சூனியமா இருந்தா அவனுக்கு அரசு, சூனியமா இருந்தா எதுக்கு உட்கார்ற வீட்டுக்கு இருப்பதற்கு ஒரு ஆசனை எதற்கு, அனுபவிப்பதற்கு 8 பேர் இருப்பார்கள் சொல்லப்படுது, எதுக்கு தேவையில்லை சூனியத்துக்கு. ஏன் அதெல்லாம் அவன் உள்ளால் உருவானவன், ஒளிமயமானவன் வேற. அவனுக்கே ஒரு வடிவம் வைத்திருக்கிறான். அந்த வடிவத்தை நம்ம மறுமையில பார்த்து தெரிந்து கொள்வோம். நம்ம இப்ப வரங்கிடக்கூடாது, அர்ப்பணம் வந்துடக்கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மனிதனை தனக்கு விருப்பமான வடிவத்துல படைக்க நினைச்சு அதுக்கு தன் வடிவம் தான் ஏற்றதுன்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்திருக்கிறான். இதை நம்ம நம்பித்தான் ஆகணும். இது என்ன இது புதுசா இருக்கு, மனுஷன் வடிவத்தில் அல்லாஹ் இந்த மாதிரி செயல்கள் முடித்தாங்க. இல்லடா சொல்லல, நபிகள் நாயகம் சொல்லலாம். இது யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி விஷயம் அரசுனா தான் தெரியும், அல்லாஹ்வுடைய ரசூல்னா தான் தெரியும். ரசூல் சொன்னா எதிர்த்து போயிட வேண்டியதான். அறிவிப்பு கரெக்டா இருக்குதா, நபிகள் நாயகம் சொன்னாங்களா, அப்புறமே நம்ம ஓட்டு போட்டு குறைஞ்சிட்டு இருக்க கூடாது. ரசூல்லா சொன்னா ஓட்டு அப்படின்ற வேண்டியது. அதுக்கப்புறம்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, களிமண்ணில இருந்து படைச்சாங்க அல்லாஹ். களிமண்ணில இருந்து 60 முழம் கொண்டவராக கண்டு அழகான வடிவத்தை அவருக்கு கொடுத்து ஒரு அழகிய தோற்றத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான். படைத்த உடனே மண்ணை எடுத்து செஞ்சு உடனே எடுத்து மனுஷன் ஆகிட்டானா, கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தானா அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கான் அல்லாஹ். அல்லாஹ் வந்து மனிதனை படைப்பதற்கு இந்த 40 வருஷம் 30 வருஷம் இந்த மாதிரியான கருத்துக்களுக்கு நம்ம ஆதாரம் இல்லை. ஆனா ஒரு ஹதீஸ்ல என்ன இருக்குன்னா, முஸ்லிம்ல 4787 அந்த ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, லம்மா கவ்வர் அல்லாஹு ஆமபில் ஜன்னா, ஆதமுக்கு ஜன்னத்திலே சொர்க்கத்திலே வடிவம் கொடுத்த பொழுது தரக்கஹு மாஷா அல்லாஹு வித்துக்கஹு, எவ்வளவு நாள் விட வேண்டுமோ அவ்வளவு நாள் விட்டு வைத்திருந்தான். இவ்வளவுதான் தெரியல, அன்னைக்கு உருட்டி அன்னைக்கே செய்யலைங்கிற மட்டும் வழங்குது. இந்த ஹதீஸ்ல என்ன வழங்குதுன்னு கேட்டா, ஐக்கிய களிமண்ணை உருட்டி அன்னைக்கே மனுஷனை ஆவு அப்படின்னு அல்லாஹ் படைக்கல, கொஞ்ச நாள் போட்டு வச்சிருந்திருக்கான். களிமண்ணை வந்து நினைச்சிருக்கான். அதனால இன்னொரு அந்த களிமண்ண படைக்க சொல்லும் பொழுதெல்லாம் அந்த சத்தம் வரக்கூடிய களிமண்ணில் எல்லாம் சொல்றான். குலைச்ச உடனே காணணும்ல, காஞ்ச பிறகு ஏதாவது ஈரத்துல படைச்சா அதுலயே என்னக்கு நம்ம நினைச்சிருவோம். காஞ்சு போனாலும் ஒண்ணும் படைக்கலான்னு நம்ம நினைக்குவோம். அதுல படைப்போம். ஏதாவது தண்ணி கத்து கூட இல்லடா, காஞ்சி கரடா பார்த்தா இதுல படைக்கிறப்ப அப்படிங்கிறது அல்ல பண்றான். குலைச்சி ஒரு வடிவத்தை செஞ்சு விட்டு காய வச்சுதான் படைக்கிறான். நம்ம ஈரத்துல படைக்கிறதா லேசு. ஈரத்துல இருந்து படைச்சா ரதம் கதையெல்லாம் வேணும்ல, ஈரமாத்தான எல்லாமே ஈரம் தானுங்க. மனுஷனுக்குள்ள இருக்கிற எல்லாமே ஈரம் தானே. குறிச்சி எடுத்துலாம் அது தண்ணி பாதி மண்ணு மாத்தான் இருக்கு நம்ம உடம்புல. அப்ப அந்த மாதிரி ஈரத்தாலேயே மனுஷன் ஈரம், வேர்வை ஈரம், குளுக்கோஸ் ஈரம், இறைச்சிகளுக்குள்ள இருக்கிற எல்லாமே ஈரம். ஈரத்தை கொண்டு இருந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப ஈரம்ங்கிறது எல்லாத்தையும் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்றான்னா, ஈரம் இல்லாம காய வச்சுதான் படைத்தாண்டு சொன்னது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் வந்து விடுத்து வைக்க வேண்டிய அளவுக்கு என்ன செய்தான், விட்டு வைத்தான். அப்ப என்ன இப்படி சொன்னதை பார்த்திருக்கான். அந்த மாதிரி போச்சு இருக்கும் போது கொஞ்ச நாள் இப்படி பார்த்துட்டு, என்ன ஏட்டகுட்டையா இருக்குது மனுஷன், ஏட்ட இருக்கு இப்படி இருக்குதா, அந்த மாதிரி இறைவன் தடைச்சிருக்கிறானே, இந்த தெரிய இருக்க மாட்டார்கள் இருக்குது. அவன் சொன்னான் அப்படி என்ன அப்படி தெரிய ஓட்ட கட்டையா இருந்தா உள்ள ஒளியிருமில்லைங்க, ஓட்டையா இருந்தா என்ன ஒளியிருமா, இந்த ஓட்ட கட்டையா இருக்குது, இது செடி இல்லாத ஒரு ஆளத்தான்ல படைக்க போறாம இருக்குது அப்படின்னு இப்படி சொல்லி நதிகள் அதை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிருக்கான். அவனுக்கு வந்து அவனுக்கு எத்தனை தானே அவன் சிந்திப்பான். மலைக்கு தான் கூடாது, இவன் ஜிம்மி இனத்தை சேர்ந்தவனா இருக்கிறதால இவன் தான் இப்படி என்ன இருக்கு, இவரு கண்ட்ரோலா இருக்க மாட்டார்கள் இருக்கு, கோட்டையா வைக்கிற இருக்கு அப்படின்னு தான். இது ஒரு நபிகள் நாயகம் சொல்றாங்க. இது முஸ்லிம் 4727 அதிசயம் இருக்கிறது, அகமதிலே இருக்கிறது. இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை களிமண்ணால் கொடைத்தான், உடனே படைக்கல, காய வச்சு கொஞ்ச நாள் போட்டு இருந்து கொஞ்ச நாள் என்ன இருக்குது. இது என்ன செய்யறாங்க, இது சொன்ன உடனே யாராவது கேட்பாங்க எவ்வளவு நாள் இந்த பயன் பண்ணுக்கு ஏதாவது சொல்லணுமே, ஒரு 40 வருஷம் இப்ப இவ்வளவு கிடைக்கிறது. கொஞ்ச நாள் உள்ள தெரியல. எல்லாரும் அதிகம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ 40 வருஷம், ஒரு 30 வருஷம், ஒரு 60 வருஷம், இதெல்லாம் அவ்வளவு கையில முறையில போட்டு சொல்றது. அல்லாஹ் சொல்ற, அல்லாவோட ரசூல் சொன்ன நாட்கள் விட்டு வைத்திருந்தான், காய இருந்தான். அது எவ்வளவு நாள் அவனுக்கு தெரியும். அது விட்டுறது பெரியாட்டி விட்டுறது பெரியா வரலாறு, தெரியாத வரலாறு இல்ல கனவு. அதுக்கப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன நாளை குறைக்கிறான் போட்டு வச்சிருந்தான்ல, போட்டு இப்படி மனிதனாக உயிர் கொடுத்து அவரை வந்து ஆனது வந்து ஒரு வெள்ளிக்கிழமை என்று அப்படின்னு நபிகள் நான் சொல்றாங்க. ஒரு கிழமைக்கு 6 நாட்கள்ல இந்த பூமியை பார்த்த மாதிரி அப்போலாம் சூரியன் வந்துருச்சு, இரவு பகல் வந்து கிழமைகள்லாம் வந்துருச்சு. அதுக்கு பிறகு நல்லா பூமியில இருந்து மண்ணில இருந்து படைக்கிறான். அதனால அப்ப கிழமைகள்லாம் எதுவும் கேட்க இல்லாது, இவ்வளவுலாம் இருந்த காலமே அது. அப்ப வெள்ளிக்கிழமை என்று என்ன செய்யறான், அவரை படைத்தான் என்று சஹீஹ் முஸ்லிம்ல 1408வது ஹதீஸ்ல என்ன செய்யலாம் நீ பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சூரியன் உதிக்கிற நாட்களிலேயே பிறந்த நாள் அப்படின்னா எல்லா நாளும் இருக்கும். சூரியன் உதிக்காத நாள் மாதிரி உலகத்துல அது ஒரு இலக்கியமா நபிகள் சொல்றாங்க. சூரியன் உதிக்கிற நாட்களிலேயே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. அன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார், அன்றுதான் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டார், அங்கதான் வெளியேற்றவும் பெற்றாரு. வெளியே ஓட்டுதான் அன்னைக்குதான், அப்ப பருவம் அன்னைக்குதான், உள்ள கொண்டு அனுப்புனதுக்கு தான், அன்னைக்கே படிச்சு அன்னைக்கு அனுப்பிடலாம். பிரச்சனை வெளியேற்றலும் 1 வாரமா 2 நாள் 10 இருந்திருப்பாரு. ஆனா வெளியேற்றலும் கரெக்டா வெள்ளிக்கிழமை நினைஞ்சாரு அவரு, அன்னைக்கு கூட வெளியேற்றப்பட்டிருக்கலாம். அன்னைக்கே படைச்சு அன்னைக்கே உள்ள போய் அன்னைக்கே மரத்த கட்டளை மீறி அன்னைக்கே திட்டு விட்டு 1 நாள்ல ஓடணும் வரலாம். வெள்ளிக்கிழமை வெளியேற்றப்பட்டார். அது அந்த வெள்ளிக்கிழமையா, அதுக்கு 1 வாரம் 2 வாரம் இழுத்தாரா வண்டி ஒண்ணு தெரியல நமக்கு. வெள்ளிக்கிழமை படைக்கப்பட்டார்னு இருக்குது அதிக. வெள்ளிக்கிழமை அந்த சொர்க்கத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறது இருக்குது. வெள்ளிக்கிழமை வெளியேற்றத்தார் என்பதும் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை நடந்திருக்கு,
அது ஒரு பிறந்த நாள் அப்படின்னு நபிகள் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க. இது முஸ்லிம் 1410 ஹதீஸ்ல பார்க்கலாம். இது ஆமனேசன படைக்கப்பட்ட மெட்டீரியல் சர்ச்சி, மெட்டீரியல் களிமண். எதுல இருந்து படைச்சாங்க தெரியுது, என்ன வடிவத்தில் படைச்சான் என்பதும் தெரிகிறது, என்ன சைஸ்ல படைச்சான் என்பதும் நமக்கு தெரிகிறது, இன்னைக்கு படைச்சான் அப்படிங்கிறதும் தெரிகிறது. என்ன வரணும், பிறந்த நாள், பிறந்த நாள் அவருக்கு பிறந்த நாள் எது, இந்த வெள்ளிக்கிழமை அவருக்கு பிறந்த நாள், படைக்கப்பட்ட நாள் தான் பிறந்த நாள். சரி, அதுக்கு நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறது இருக்குல்ல, இதுக்கு நிறைய சித்திரம் இருக்குது. ஒரு மலைக்கு தலையை பெறானா, ஒரு மலைக்கு படைச்சாராம், ஒரு மலைக்கு இடுப்பு படான்னு சொல்லி மலக்குகள்கிட்ட கொடுத்து நீ தலையற, நீ கையப்பட, நீ காலப்படன்னு எழுதுறாங்க கிறிஸ்டியானிகள். அல்லாஹ் என்ன சொல்ற கேட்டா, இப்லீஸ் கேட்கிறான், மனஅக்க அன் தஸ்ஜுத லிமா கலக்து எதைய, எனது 2 கையால் நான் படைத்திருப்பவருக்கு ஏன் நீ பணிய மறுறாய்? இப்லீஸ் அல்லாஹ் கேட்கிறான். பின்னாடி அந்த இப்லீஸ் மருத்துவ பின்னாடி வரும், பாய்ந்து எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, எது 2 கையினால நான் படைச்சிருக்கேன்டா, நான் படைச்சிருக்கேன் என் கையால, அது நீ பணிய மாட்டியோ அப்படின்னு கலத்து எதைய, என்ன கை, எதையெல்லாம் 2 கை, எனது 2 கையால் நான் யார் படைத்திருக்கிறேனோ அவருக்கு நீ பணிய மாட்டியா என்று அல்லாஹ் இப்லீஸ் இடத்தில் ஏத்தான் என்று 38 அத்தியாயத்துல 75வது வசனமான இருக்கிறது. அப்ப அல்லாஹ் ஆதம படைச்சது டைரக்ட் தானே படைத்தான். இன்னொரு அளக்க விட்டு படைக்கல, மலக்க விட்டு படைக்கவும் முடியுக்கு, அவன் போய் மலக்க விட்டு படைக்கையோ படைச்சிட்டு வந்து அது பெரிய விஷயம் இல்ல. மலக்கு மாற்றுல கொடுத்து அப்படின்னு சில காரியங்கள் நிகழ்த்தி இருக்கிறான். முதல் மனிதனை படைக்க அப்படி யூஸ் பண்ணல, அவனே படைச்சிருக்கான். நமக்கு ஒரு கண்ணியம் தர்றான், நமக்கு ஒரு கௌரவம் தர்றான். மனிதனை தானே என்ன செய்யறான், படைச்சிருக்கான் அப்படின்னு. இந்த தான் படைச்சவங்க நீங்க இன்னொரு ஆயத்துக்கு முன்னாடி வரும், முன்னாடி எடுத்துக்கிற கூடாது. என்ன ஆயத்துனா 3வது அத்தியாயத்துல 59வது வசனம் என்ன வரும் கேட்டா, இந்த மசல ஈசா இந்தல்லாஹி மசலி ஆதம், ஈசாக்கு அல்லாஹ்விடத்துல உதாரணம் என்னவென்றா ஆதம் தான். ஈசா நபிக்கு சரியான உதாரணம் ஆதமு தான். பலகஹுமின் துராபின், அவரை மண்ணால் இறைவன் படைத்து தும்மக்காரலகு குன் ஆர் என்று சொன்னான், அறிவித்தார். நீதான் ஈசாக்குள்ள உதாரணம். ஈசாவும் இந்த தான் அல்லாஹ்வுடைய பிரத்யேக ஆளால் உருவானார் இருக்கு. குன் போய கூணுங்க வருது, உருட்டிக்கிட்டு செஞ்சான்லாம் வேற, ஆகுன்றவன ஆகிட்டாரு தான் அல்லாஹ் சொல்றான். ஆகு என்ற உடனே ஆகிவிட்டாரு. இதே மாதிரி தான் ஆதமனாரு, அதே மாதிரி தான் ஈசாவும் ஆறு. அதனால வேப்பா நீங்க கடவுளுடைய மகன்றவரை பத்தி சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்கிறான். அப்ப ஆதமுக்கு உதாரணம் என்று கேட்டா ஈசாவுக்கு உதாரணம் ஆமு. அதோட அல்ல நிறுத்தி இந்த பிரச்சனை, அவரை எப்படி படைச்சேங்கிறா, கலக்கொருவின் துரா மண்ணி அவரை படைத்து சும்ம காலக்கும் செய்யக்கும் ஆறு என்று ஆகிவிட்டது. அப்ப எங்க படைச்சாங்க ஆதான சொன்னா அப்படிங்கறத மாதிரி சில பேர் நினைக்குவாங்க. முரணெல்லாம் கிடையாது. மண்ணால படைச்சுட்டா கூட மண்ணால படைச்ச ஒத்துக்கிறான் அல்ல. இவ்வளவு என்ன செய்யறான்னு கேட்டா கலக்கொருவின் தானே முதல் சொல்றான். மண்ணால படைச்சுக்கிட்டு எல்லா உருவத்தெல்லாம் கொடுத்து இப்படின்றமா எந்திரிச்சிருப்பாரு. அவ்வளவுதான், ஒரு முரண் கிடையாது. மண்ணால மண் எடுத்தது நேசம், பிடிச்சது நேசம், இந்த வடிவத்தை கொடுத்தது நேசம், கொஞ்ச நாள் காயப்போர் நேசம், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குன்னுருப்பான் உட்காந்துருப்பார். அவ்வளவு வேற என்ன ஆகுன்னு ஆயிரப்போறாரு. அப்ப ஆகு என்ற உடனே ஆனாரு எந்த நேசம், அதுக்கான ரொம்ப கஷ்டப்பட்டு 10 கருவில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வந்து அப்படிலாம் கிடையாது. அவன் மண்ணை ரெடி பண்ணி வச்சுதான் செய்யறான். ஆகு அவன் என்ன ஆகணும்னு ப்ரோக்ராம் பண்ணிட்டான் அல்ல, அந்த ப்ரோக்ராம் அது ஆகிவிட்டது அப்படி சொல்லி எடுத்துக்கொண்டோமே. ஆனால் 2 வசனத்திற்கும் எந்த விதமான மூலம் கிடையாது. அதுல இன்னொரு இது ஒரு சம்பவம். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இறைவன் தானே நேரடியாக படைத்தான். படைத்தவன இல்லைங்கன்னா அது குறித்தா படைத்தவன ஆன்மா, ஆன்மாவை போய் உள்ள போ ஆதர்சனா உடம்புக்குள்ள போன்னு சொன்னானா, முடியாது இருத்தாருக்குள்ள போக மாட்டேன், மறுபடியும் போ அல்லாஹ் சொன்ன பிள்ளைல இன்னும் போன்னு எல்லாம் சேர்ந்து வந்துருமில்லங்க. இவங்க தனியா அல்ல உயிரை தனியா படைச்சு வச்சுட்டு ஆன்மாவை, ஆன்மாட்ட எல்லாம் சொன்னா நான் உள்ள போ மாட்டேன், இருட்டா இருக்கு, போகத்தான் செய்யணும். அல்ல நான் மாட்டேன், இதுக்குள்ள போக மாட்டேன், எப்படி நான் போவேன், விருப்போட போய்கிட்டு விருப்போட வா அப்படின்னு நான் அல்ல. அவ்வளவுதான் நம்ம உயிரை இழக்கிறது தயங்குறமா. விருப்போடவே உள்ள வந்துச்சு, விருப்போட இப்படி போகும்போது விருப்பத்து உள்ள வெளியேறும் போது வெறுப்போட தான் போகுது. இங்கே விட்ட மாட்டேன், சக்கராபுத்திர வரைக்கும் நான் நிற்பேன், கட்டசில தான் அப்படின்னு இல்லையா. சஞ்சலா ஓடி போக மாட்டேன், இழுத்து பிடிக்குதா இல்லையா. அவ வெறுப்போட வந்துட்டு போ விருப்பத்தோட இருக்குது, மரம் வெறுப்போட தான் போகுது. இப்படி நிற்காது. இப்படி எல்லாம் அல்ல, அல்ல படைச்சான படைச்சான், அவ்வளவுதான். அறிவு எல்லாம் சேர்த்து படைச்சிருப்பான். அவ்வளவு எடுத்துக்கணுமே தவிர என்ன செய்யக்கூடாது. அவன் முதல்ல தனியா ஆன்மாவை தனியா படைச்சா, அவரை தனியா படைச்சா, உள்ள கத்துவான்னு சொன்னா இதெல்லாம் யாரு தாத்தா இது?
இது யாரு உங்களுக்கு சொன்னா? அங்க நடந்த விஷயத்தை வந்து யாரு சொன்னா? யாராவது பார்த்தாங்களா? அறிப்பாளர் இருக்காங்களா? யாராச்சும் எப்படி சொல்ல வேணும்? நமக்கு அல்ல சொன்ன சொல்ல வேணும். அல்ல அல்லாவுடைய ரசூல் சொன்னா சொல்லணும். அவங்களும் சொல்லல. பின்ன என்னத்துக்கு இவர் சொன்னாரு, இவர் சொன்னார், அந்த பாதிரி சொன்னாரு, இவர் சொன்னாரு, காபுல் அஹ்பார் சொன்னாரு, அவர் சொன்னாரு வச்சுக்கிறாங்க. எவர் சொன்னாலும் நமக்கு வேணா தேவையாது. அல்லாஹ் வந்து உடனே படைச்சு ஒண்ணு இருக்குது. என்ன இருக்குன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சு உயிரெல்லாம் கொடுத்து ஆகுந்தானே, ஆன உடனே என்ன பண்ணாருன்னு கேட்டா, அது பெரிய வேடிக்கை. முதல்ல என்ன பண்ணுச்சான், ரூஹு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருது. ஆன்மா முதல்ல தலைக்கு வந்துச்சான், தலையில வந்துச்சான், அப்புறமா வயிற்றுக்கு போனிச்சான், இடுப்புக்கு வந்துச்சான், உடனே வெண்டிக்க தரான். ஓ, இன்னைக்கு அவசரக்காரனா இருக்கு நீ அப்படின்னு நான் அல்ல. கால என்ன உயிர் வர வந்து நீ எப்படி எந்திரிக்கிறேன்? இதெல்லாம் இது கதை. இப்படிலாம் கிடையாது. ஒரு டைம்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லைங்களா? ஒரு மனுஷன் ஆயிட்டாரு. ஆண்டு அல்லா சொல்றான் உடனேயே ஆயிட்டு அவ்வளவுதான். இதுக்கு போட்டுட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இப்படிலாம் வரல. ஒண்ணு இருக்கு. என்ன இருக்குன்னுட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உயிரோடு உள்ள தோற்றத்தை அல்லாஹ் கொடுத்த உடனே ஆகின்ற உடனே முதல்ல உருமல் போடுறாரு. ஃபர்ஸ்ட் உயிர் வந்தவருக்கு செஞ்ச வேலை என்ன? தும்மல் போட்டாரு. தும்மல் போட்டு அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அப்படின்னு அவர் சொன்னாரு. உடனே இறைவன் சொன்னா அல்லாஹ் புகழ்றாருல. அப்படி அல்லாஹ் ப்ரோக்ராம் வச்சிருக்கான். அது எடுத்தோன்னு எல்லாம் தெரியுமா கேட்க கூடாது. படைச்ச அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அவர் தும்மல் போட்டவனு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற மாதிரி நம்ம மனுஷன் பண்றான். கந்து திறந்தவன நம்ம என்ன சொல்ல திருமல் சொல்லுது அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம கம்ப்யூட்டர் சொன்னா இல்லையா? கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ணி வச்சு நீ ஆன் பண்ணீங்கன்னா காட்டு செய்து அஸ்ஸலாமு அலைக்கும். இவன் தான் அஸ்ஸலாமு அலைக்கும் ப்ரோக்ராம் அல்லாஹ் பண்ணல. இவன் கொடுத்துருக்க காடு கொண்டு வச்சுக்கிட்டு நீ பண்ற. அவன் என்னென்ன செட்டிங் என்னென்ன ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிப்பானோ என்னென்ன நினைச்சிச்சு ஒரு தும்பல் ஒண்ணு போட்டு அல்ஹம்துலில்லாஹ்ன்றாரு. அல்லாஹ் வந்து யர்ஹமுக்கல்லா, அல்லாஹ் உனக்கு அருள் செய்வானாக, நல்ல வார்த்தையை சொல்லி இருக்கிற, உனக்கு நான் அருள் செய்வேன் என்று அல்லாஹ் சொன்னதாக இப்னு ஹிப்பான் என்ற ஹதீஸ் நூல்ல அறிவிப்பாளர்லாம் கரெக்டா இருக்கிறாங்க. இப்னு ஹிப்பான் ஹதீஸ் நூல்ல 6165வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. செய்தி ஆதாரபூர்வமான செய்தி. அப்படினாலதான் நம்மளும் என்ன செய்யணும்? தும்மல் போட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். தும்மல் போட்ட முடிச்சா ஒரு மனிதன் உயிரோடவும் திருப்போடவும் இருக்கிறான் என்பதற்கு அடையாளம். அல்ஹம்துலில்லாஹ் போல அல்லாஹ்வுக்கு சொல்லணும். தும்மல் போடும் பொழுது பயங்கர வேகத்துல ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது தெரியும். அதனால எங்களுக்கு ஒரு பொருளா தள்ளிட்டு போயிடும். அந்த வேகத்துல உள்ள ஜாமானுக்கு வந்து பல கிலோமீட்டர் வேகத்துல வருது இந்த மூச்சு. உங்களுக்கு கொஞ்சம் காற்று சின்ன ஓட்டம் தெரிய மாட்டேங்குது. அதுவே இந்த ரூம் அளவுக்கு உள்ள சைஸா இருந்துச்சு தும்மல் போட்டுன்னு வைங்களேன், ஒரு காரை வெளியே தள்ளிடலாம். அந்த அளவுக்கு அந்த தும்மலுடைய ஸ்பீடு இருக்குங்கிறான். தும்மலுடைய வேகம் அவ்வளவு வேகம் வந்து பஞ்சு தள்ளுது. அது வந்து பெரிய இறைவன் அருள் அந்த தப்பிச்சுக்கிறேன் டக்குன்னு. தும்மல் வந்து உயிரை திருப்பி வந்து அது ஒரு ஹார்ட் ஒர்க் ஆகிறதுனால அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், நமக்கு உயிரை திருப்பி ரிட்டர்ன் தர்றானே. தும்மல் போட்டு முடிஞ்சு ரிட்டர்ன் இல்லையா நார்மலுக்கு வருதுல, அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்னு முன்னாடி சொல்றாங்க. அதே நேரத்துல முறைக்கு பயில போட்டா திருடக்கூடாது. தும்மல் வந்து ஒரு தடவை தும்மல் போட்டான்னு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 2வது தடவை போட்டா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 3வது தடவை போட்டா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம். மறுபடி போட்டா சொல்லக்கூடாது, அது ஜலதோஷம் சொல்லலாம். அதாவது ஒரு தடவை மதுக்கு 3 தடவை பண்ணிக்கு மேல போச்சுன்னு சொன்னா அதுக்கு பேர் ஜலதோஷம். அதுக்கு நீ அல்ஹம்துலில்லாஹ் நீ எதுவும் அச்சு 3-4 தடவை போடுறான்னு திரும்பிடணும். ஒரு தடவை 2 தடவை 3 தடவை அல்ஹம்துலில்லாஹ் அவரும் சொல்லணும் நம்மளும் சொல்லணும். ரைட்டு. இது அவர் தும்மல் ஃபர்ஸ்ட் போட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஹதீஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்னு ஹிப்பான்ல இருக்கிறது. அதுக்கு அடுத்து வந்து இதெல்லாம் ஹதீஸ்ல தொகுக்கப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த தொகுப்பு வர வந்து எப்படி படைச்சேங்கிறது முன் விவரம் இருக்குல்ல. அதுக்கு முந்தி நடத்துல உரையாடல்களை அல்லாஹ் வந்து சொல்லிக்காங்க. படைச்ச தோற்றம் வரைக்கும் தொகுந்தாச்சு. இதுக்கிடையில என்ன பண்ணணும்னு கேட்டா, இவரை படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காட்சி நடந்திருக்கு, ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை திருக்குறான் பல இடங்கள்ல வாரியாக விரிவாக சொல்லுகிறது. அப்படியே அர்த்தம் செஞ்சுக்கிட்டு போனாலே உங்களுக்கு விளங்குற அளவுக்கு தான் இருக்குது. எந்த ஒரு விரிவுரையால் விளக்கமும் தேவையில்லாம அதை வாட்டுக்கொண்டு பொருள் செஞ்சாலே விளங்குற அளவுக்கு வரலாறு அல்ல எளிமையான நடை சொல்லுகிறான். என்ன சொல்றான்? ரப்புக்களில் மலாயிக்கத்தி, உங்க இறைவன் வானவர்களிடத்திலே சொன்னதை நினைவு கூறுவீராக, மக்கள் எடுத்து செல்வீராக. என்ன சொன்னான்னு கேட்டா, இன்காயிலும் பில் அர்தி ஹலீஃபா, பூமியில ஒரு ஹலீஃபாவை நான் நினைக்கிறேன் படைக்க போகிறேன். இந்த பூமியில ஒரு கலீஃபாவை நான் படைக்க போகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். கலீஃபாவை படைக்க போகிறேன்டா என்ன? இந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னா, பெரும்பாலான தமிழ் மொழிபெயர்ப்பு செய்தவர்களும் சில ஆங்கில மொழிபெயர்ப்பாளர்களும் கூட தன்னுடைய பிரதிநிதியை படைக்க போகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதாக வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது அடிப்படை உங்கள பிரதிநிதி ஒரு தப்பான அர்த்தத்தை வேற செஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில வைத்துக் கொண்டு அல்லாஹ் பிரதிநிதி மனுஷனா சைத்தானான்லாம் கூடிய காட்சியெல்லாம் பாக்குறோம். கலீஃபா என்பதற்கு பிரதிநிதி என்ற அர்த்தம் இருக்கா? அல்லாஹ்வுக்கு ஒருவர் கலீஃபா ஆக முடியுமா? முடியும்.
கலீஃபான்னு உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு கூட கலீஃபத்துனால தூர வச்சிடுறாங்க. அவருடைய கலீஃபான்னு கூட அங்க தூராங்க. அந்த ஒரு சேர்த்து கலீஃபான்னு தூர வச்சிடுறாங்க. கலீஃபான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? 2 அர்த்தம் இருக்குது. ஒரு கலப்ப என்ற சொல்லில் தான் கலீஃபா வருது. கலப்பா என்று சொன்னா ஒருவரிடமிருந்து ஒருவராக வழியில தோன்றக்கூடிய ஒரு இனம் அர்த்தம். அப்ப மலக்கு இருக்கிறாங்க. மலக்கு எப்படி இனம் இல்ல? ஜிப்ரீலுக்கு மகன் இருக்கா? மீகாயிலுக்கு பேரன் இருக்கிறாரா? இல்ல. அவங்களுக்கு வழி கிடையாது. ஜிப்ரீல் மட்டும் தான் இருக்காரு. ஏன்னா அவர்கள் ஆண்பாடு கிடையாது, அவருக்கு பெண்பாடு கிடையாது, அவருக்கு ஜோடி கிடையாது, அவருக்கு புள்ள குட்டி இருக்காது. அப்ப மாணவர்கள் எப்படி படைக்கப்பட்டிருந்தாங்கன்னு கேட்டா, அவங்க வழியாக அவர்களுக்கு சந்ததிகள் உருவாக மாட்டாங்க. அல்லாஹ் படைக்க எப்படி படைக்க போறாங்கன்னு கேட்டா கலீஃபான்னு வழியாக இனருக்கம் செய்யக்கூடிய ஒரு இனத்தை படைக்க போகிறேன். அதுதான் அர்த்தம். இந்த கலீஃபாவோட அகராதி அர்த்தம். இன்னொன்னு என்னன்னா, ஒரு ஆளுடைய கலீஃபான்னு கேட்டு வந்து வைங்க. அப்ப கலீஃபாவுக்கு அர்த்தம் கேட்டா, நான் இருக்கிறேன், நான் ஒரு பொறுப்பு இருக்கிறேன், ஒரு கடைக்கு முதலாளியா இருக்கிறேன், நான் இறந்து போயிடுறேன். ஏன் இடத்தை இன்னொருத்தருக்கு பிடிச்சிக்கிறாரு. என்னுடைய தம்பியோ அண்ணனோ மகனோ பேரனோ யாரோ ஒருத்தர் என் இடத்தை பிடிச்சிக்கிட்டு என் இடத்துக்கு மேல வைக்கிறார். அவர் என்னுடைய கலீஃபான்னு சொன்னாங்க அரபில. இறந்து போனவருடைய இடத்தை கைப்பற்றி கொண்டாரு பாருங்க, அவர் தான் கலீஃபா. கலீஃபத்துனா கலீஃபி, என்னுடைய கலீஃபான்னு சொன்னா ஏன் இடத்தை யார் பிடித்துக் கொள்கிறார்களோ என்னுடைய மௌத்துக்கு பிறகு நல்லாமே போன பிறகு என் இடத்தை யார் பிடித்துக் கொள்கிறார்களோ அவை என்னுடைய கலீஃபா. கலீஃபாக்கு ஆட்சியாளர் தான் அர்த்தம் கிடையாது, வணங்கிக்கணும். சில பேர் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அபூபக்கர் சித்திக் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள கலீஃபான்னு சொல்றோம். கலீஃபாங்கிறதுக்கு நம்ம அரைச்சுள்ளது. அவருடைய கட்டான சொல்லி என்னன்னு கேட்டா கலீஃபத்து ரசூலில்லாஹ். அவருக்கு பேர் என்ன? கலீஃபத்து ரசூலில்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலீஃபாவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன பிறகு அந்த இத்தை எடுத்துக்கொண்டவர் ஆத்தலம. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாதிபதி இருந்தாங்க இல்லையா, நபிகள் நாயகத்தினுடைய இடத்திற்கு வந்தவர். கலீஃபாவுக்கு அர்த்தம் என்ன? அபூபக்கர் கலீஃபாங்கிறவன் கலீஃபத்து ரசூலில்லாஹ்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தை நபி இடத்தை எடுக்க இயலாது. இந்த ஆட்சி தலைமையை அவர் பிடித்துக் கொண்டாரு. அந்த மாதிரி தான் 4 கலீஃபா நம்ம சொல்றோம். கலீஃபாவுக்கு அர்த்தம் ஆட்சியாளர் கிடையாது. நபிகள் நாயகத்தை ஆட்சி இடத்தை அவங்க புடிச்சுக்கிட்டதுனால உங்களுக்கு பேர் என்ன? கலீஃபா என்று சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு இடத்துல சொல்ல போனோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. எப்படி செய்யறாங்க? வெளியூருக்கு நம்ம போறோம். வெளியூருக்கு போனோம்னா நம்ம பொண்ணு பிள்ளை எல்லாம் விட்டுட்டு போறோம். வெளியூருக்கு போனோம், பொண்டாட்டி பிள்ளைகள் விட்டுட்டு போறோம். அந்த பொண்டாட்டி பிள்ளைகளை யார் பொறுப்புல விட்டுட்டு போறோம்? அல்லாஹ்வுடைய கார்மானத்தில் அல்லாஹ்வுடைய பொறுப்பு விட்டுட்டு போறோம் இல்லையா? இதை பற்றி நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது யார் செய்யறாங்க? அல்லாஹும்ம அந்த சாஹிபு ஃபி ஸஃபரி வல் கலீஃபத்து ஃபில் அஹ்லி. பிரயாணத்தில் வேற துஆ. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹும்ம இறைவா அந்த சாஹிபு ஃபி ஸஃபரி, பிரயாணத்தில் நீதான் தோழனாக இருக்கிறாய், பயணத்தில் உங்களுக்கு தோழனா இருக்கிறது நீதான். வல் கலீஃபத்து ஃபில் அஹ்லி, குடும்பத்தை எங்களுக்கு நீ கலீஃபாவா இருக்கிற. அல்லாஹ் நமக்கு கலீஃபாவா இருப்பான், நம்ம அல்லாஹ் கலீஃபா ஆக முடியாது. நம்ம இடங்க காலி. இப்ப விட்டு வெளியே வந்துட்டோம்லங்க, நம்ம இடம் காலியா கிடக்குது. அவன் நின்று கண்கள் நான் பாத்துக்கிறேன், உன் பொண்டாட்டி பிள்ளை நான் பாத்துக்கிறப்பா, ஏன் பொறுப்பு பாது அப்படின்னு சொல்லி நம்ம இடத்துல அவங்க உட்காந்துட்டான்லாம். ஒரு கலீஃபத்து இல்ல கலி. நீங்க அல்லாஹ் கலீஃபான்னா அல்லாஹ் இருப்பு நீங்க போறீங்களா? அல்லாஹ் மீட்ட போயிட்டானா? இல்ல, அல்லாஹ் கலீஃபான்னா அல்லாஹ் மௌத்தா போனா தான் அன்னைக்கு ஒருத்தர் கலீஃபா வர முடியும். அல்லது அந்த அளவில் நம்ம போயிட்டா தான் அல்லாஹ்வுக்கு ஒருத்தர் கலீஃபா வர முடியும். அல்லாஹ் வெளியூருக்கு போயிட்டா தான் என்ன செய்யலாம் இடத்துல? அல்லாஹ் வெளியூருக்கு போயிட்டா நான் பாத்துக்கிறேன், அது உண்டு அல்லாஹ்வுக்கு. கலீஃபான்னு சொன்னா இன்னொரு இடத்தை நிறைப்பவர்னு அர்த்தம்ங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீஃபா, அல்லாஹ்வுடைய இடத்தை நிறைக்கிறார. கலீஃபாவுக்கு அந்த பிரதிநிதி அர்த்தமே செய்யல. கலீஃபா ஒரு தலைமுறை. கலீஃபாவுக்கு என்ன அர்த்தம்? இன்னி ஜாயிலின் பிள்ளை கலீஃபா, ஒரு தலைமுறையை படைக்க போகிறேன். ஒரு நபரை படைக்கல, ஒரு தலைமுறையை படைக்கிறேன்னு என்ன அர்த்தம்? அவருக்கு ஒரு பொம்பளை ஜோடி வரும், அது உண்டாவும், நிறைய மக்கள் பெருகுவாங்க. அதுக்குத்தான் மலக்கள் புரிஞ்சுக்கிட்டு கேட்டாங்க, அப்ப ரத்தம் மீட்டு வாங்கல, அவங்க படைக்க போற நிறைய மக்கள் இப்படி பெருகிட்டு போனாதான் அந்த வந்துருமா ஆட்டோமேட்டிக்கா. என்ன இனத்திற்கு அந்த கலீஃபாங்கிற சொல்ல வச்சுதான் மாணவர்களே புரிஞ்சாங்களாம். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய தஃசீர்ல அவர் விளக்குறாரு, நலவேலை எப்படி இந்த கேள்வி கேட்கணும்? குழப்பம் என்றவனையா படைக்க போகிறாய், ரத்தம் சிந்து, அது ஏன் கேட்கிறேன்னா இந்த சொல்ல கேளுங்கிறார் அவர். கலீஃபா சொல்லில கேட்க முடியும். கலீஃபாவுக்கு என்ன அர்த்தம்? கலீஃபானா பொண்டாட்டியும் புள்ள வரும், மக்கள் பெருகுவாங்க, மக்கள் பெருநாளையே எனக்கு ஒரு இது உனக்கு ஒரு இது வீடு அடி சண்டை எல்லாம் வருது. அந்த சொல்லுக்குள்ளே அப்படி அடங்கி போச்சு. அதுக்குத்தான் திருப்பிட்டு இருக்காங்க யாரெல்லாம். அது மாதிரிலாம் கலீஃபாவா இல்லாம இருக்கிறோம். எங்களுக்கு புள்ள விட்டுலாம் இல்ல, ஒரே தனினா தஸ்பீகி, சிக்கிருனா சிக்கிரு, சஜிதானா சஜிதா,
ஏன் இன்னொன்னு இப்படி அரிசிக்கிறார்கள் பறிக்க போறேன்னு கேட்டாங்களே, அந்த அப்ஜெக்ஷனுக்கு காரணமே இந்த கலிஃபா சொல்லுங்கிறாரு இப்ப அது. அப்ப கலிஃபாவுடைய அர்த்தத்தை விளங்கிறது சொல்றேன். இதெல்லாம் கலிஃபான ஒரு ஜெனரேஷன், கலிஃபான என்ன அர்த்தம்? ஒரு தலைமுறை, ஒரு தலைமுறையை நான் படைக்க போகிறேன் அப்படின்னு அல்லாஹ் வானவர்கிட்ட சொல்றான். உடனே அவர்கள் கேட்கிறார்கள், இந்த பூமியிலே குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்துடையவர்களையா நீ கிடைக்க போகிறாய்? நாங்கள் உனது புகழை போற்றிக் கொண்டிருக்கிறேன், உன் கத்தி சுலக்க உன்னை பரிசுத்தமானவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி வானவர்கள் கேட்ட பொழுது, கால இன்னி ஆலமும் ஆலா தாளமும், நீங்கள் அறியாததை நான் அறிவேன். அதெல்லாம் ஆத்திரமா ரத்தம் ஓட்டுற அதெல்லாம் தனி விஷயம், உங்களுக்கு தெரியாது. வேற விஷயத்துக்கு நான் படைக்க போறேன், அது உங்களுக்கு தெரியாது, அது எனக்கு தான் தெரியும். நான் எதுக்கு படைக்கிறேங்கிறது எனக்கு தெரியுமே தவிர உங்களுக்கு தெரியாது அப்படின்னு அல்லாஹ் சொன்னாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைப்பது முன் நடந்த நிகழ்வு பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதுக்கு தொடர்ச்சியாக அந்த உரையாடல் நீண்டு கொண்டே போகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து மட்டும் கொஞ்சம் கூடுதலான குர்ஆனிலேயே அதிகமான விவரங்கள் கிடைக்கக்கூடியவர் 2 பேர் தான். ஒன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மூசா நபி. பாக்கி பேருக்கெல்லாம் குறைந்த விவரங்கள் தான் கிடைக்கும். சிறப்புகள் அதிகமா இருக்கும், அவர்களுக்கெல்லாம் விவரங்கள் குறைவா கிடைக்கும். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் கொஞ்சம் அதிகமான இதுல போய் சில நேரங்கள்ல 3 நபிமார்களை சேர்த்து ஒரு நாள் விட்டுறலாம், அவ்வளவு கிடைக்கும். இருக்கிறதான சொல்ல எனக்கு கையில மடியில் போட்டா சொல்ல முடியும். அதனால இந்த ஆதமுக்கு இப்படி செய்யலாம் முடியுமான்னு நினைக்காதீங்க. முடிஞ்சிருக்குள்ள எல்லா நபிமார்கள் வரலாறு என்ன செய்ய முடியும். நாளைக்கு பார்ப்போம். துஆவை செஞ்சுதான் கிளம்பணும் எப்பவுமே. அன்புள்ள சகோதரர்களே, நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான அறிவிப்புகள். இந்த ஏகத்துவ கொள்கையை தமிழகமே எடுத்துச் செல்வதற்காக அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு என்ற பெயரில ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அது இயங்கி வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இந்த அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்தித்து பொதுக்கூட்டங்கள், பிரசுரங்கள் வாயிலாக பிரச்சாரங்கள் நடத்துவது. இந்த மாதிரி சென்னையில உள்ள பிரச்சாரம் சென்னையோடு நிறுத்திடக்கூடாது. தமிழ்நாட்டில் உள்ள பட்டி தொட்டிகள்லாம் தௌஹீத் பிரச்சாரத்தை கொண்டு போகணும். மக்கள் நரகத்திற்கு உரியவர்கள் ஆயிடக்கூடாது. அவர்கள் எப்படியாவது நிரந்தர நரகத்திற்கு போகக்கூடிய சூழல இருந்து விடுபட வைக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் அந்த அமைப்பு செயல்பட்டுறது. அந்த அமைப்பிலிருந்து வெளிநாட்டு அரசிடமோ வெளிநாட்டுல உதவி செய்யக்கூடிய வெளிநாட்டை சேர்ந்த இயக்கங்களிடமோ எந்த ஒரு பைசாவும் நன்கொடையாக பெறுவது இல்லை என்ற முடிவோடு செயல்படுகிற ஒரு இயக்கம். அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்புக்கு ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு அரசாங்கம் தௌஹீத் அரசாங்கமே ஒரு ₹1 கோடி கொடுத்தாலும் வாங்க மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு பைலாவிலே அதை உருவாக்கி கொண்டுதான் அந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அதனுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்கிற உதவிகளை கொண்டுதான் அது நடக்கும். இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு அறிவித்தது இல்லை. அப்ப அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பிற்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய நன்கொடைகளை அல்லது மாதாந்திர கந்தாக்களை கொடுத்தீர்களேயானால் அவர்களுடைய பணி இன்னும் கொஞ்சம் விரிவாக நடக்கும். நிறைய மக்களுக்கு ஏகத்துவத்தை சொல்லுவாங்க. அதனுடைய கணக்குகள்லாம் முறையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இரண்டாலும் பொருளாளர் அன்வர் பாஷா அவர்களிடத்துல நீங்கள் கணக்கு கேட்கலாம். எல்லாமே கம்ப்யூட்டர் பண்ணி கணக்கு பார்க்கிற அளவுல சிஸ்டமேட்டிக்கா நடத்தி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு. அதனால அதுக்கு தாராளமா நிதி செய்யணும், நன்கொடைகள் கொடுக்கணும். அது உங்களுக்கு கொடுக்க விரும்பக்கூடியவரே இந்த நிகழ்வு பற்றிய உங்கள் விமர்சனங்களை உங்கள் விளம்பரங்களை நீங்கள் அனுப்ப வேண்டிய முறை மீடியா வேர்ல்ட் 80 அங்கப்பந்தரை செல்லிவென்று 52117635330697